தற்போதைய ஒரு அண்மை செய்தி. லாகூரில் இருந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்ததாக இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. லாகூரில் இருந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்ததாக தற்பொழுது செய்தியானது வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது லாகூரில் வான் தடுப்பு ரேடாரை முழுமையாக அளித்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. நீங்கள் குறிப்பிட்டபடி பாகிஸ்தானின் லாகூரில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்திருப்பதாக ராணுவமே தெரிவித்திருக்கிறது. அதற்கான பின்னணியையும் ராணுவம் சொல்லியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுடைய டார்கெட் மிலிட்டரி கிடையாது, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதோ மக்கள் மீதோ நாங்கள் தாக்குதல் நடத்தல, பயங்கரவாதிகள் மேலையும் அவங்களுடைய இடங்கள் மேலையும் தான் நாங்கள் தாக்குதல் நடத்துறோங்கிறத நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஆனா பாகிஸ்தான் ராணுவம் திருப்பி பயங்கரவாதிகள் மேல நடத்தின தாக்குதலுக்காக எங்க மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது 7ஆம் தேதி இரவு 8ஆம் தேதி இந்த 2 நாட்கள்ல மட்டும் பாகிஸ்தான் ஆர்மி வடக்கு அப்புறம் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய இடங்கள்ல, குறிப்பா அவந்திபுரா, ஸ்ரீநகர், பதான்கோட், அமிர்தசரர், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், சண்டிகர், பலோடி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ட்ரோன் மற்றும் மிசைலை வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இந்தியாவுடைய வான் தடுப்பு சிஸ்டம் அழிச்சிச்சு, அதை எல்லாமே வழிமறிச்சு அழிச்சாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம். சோ இனிமேல் நாங்க பொறுத்துக்க முடியாதுன்றதுக்காக நாங்களும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்க முதல்ல ஆரம்பிக்கல, அவங்க ஆரம்பிச்சாங்க, வேற வழி இல்லை, நாங்க திரும்ப செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத இந்திய ராணுவம் சொல்லியிருக்குது. அதற்கு பதிலடியாக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வான் தடுப்பு அமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அதுல லாகூர்ல இருந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தேவையான ரேடார்களை அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரேடார் தான் ஒருவேளை எதிர்நாட்டு விமானமோ அல்லது மிசைலோ உள்ள வந்தா கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது. அதை வச்சுதான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திரும்ப அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். அந்த ரேடார்களை அழிச்சிருக்கிறோம். லாகூர்ல மட்டும் கிடையாது, இன்னும் சில இடங்கள்லையும் இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறத ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் கூட பாகிஸ்தான் ராணுவம் சும்மா இல்ல. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டி அவங்களுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. குப்வாரா, ரஜௌரி, ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களுடைய தாக்குதல்கள் இன்னும் அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய இந்த தாக்குதல்கள்ல 5 குழந்தைகள், 3 பெண்கள் உட்பட சிலர் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறாங்க. அதனால பாகிஸ்தான் ராணுவத்தை நாங்க சும்மா விட மாட்டோம். அவங்க தாக்குதல் நடத்தினால் திரும்ப நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோங்கிறத மெய்ப்பிக்கிற வகையில தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறோம். மறுபடியும் நாங்க சொல்றோம், இந்த தாக்குதலை மோதலை இன்னும் எஸ்கலேட் பண்றதுக்கு நாங்க விரும்பல. ஆனா அத பாகிஸ்தான் ஆர்மி கையில தான் இருக்கு. அவங்க இந்த முடிவு எடுத்தா நாங்களும் அமைதியா இருப்போம். ஆனா அவங்க அமைதியா இருக்காத வரைக்கும் நிச்சயமாக இந்தியா பதிலடியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு அந்த அமைப்புகள் ஃபுல்லா அழிக்கப்பட்டிருக்குது. பெரும்பகுதி நிறைய முக்கியமான ஊர்கள்ல இருக்கிற இடங்கள்ல எல்லாம். சோ அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஏற்கனவே இருந்ததை விட இப்ப இன்னும் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப ஒருவேளை இந்தியாவோட மிசைலோ அல்லது விமானங்களோ உள்ள போனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் தற்போது போயிருக்கிறது. அடுத்த கட்டமாக இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சங்கீதா. விவரங்களுக்கு நன்றி கவியரசன். லாகூரில் இருந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்ததாக இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது.
பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ரேடார் கட்டமைப்பை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை முறியடிக்க பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன. இந்திய எல்லையில் உள்ள குப்வாரா, பாராமுல்லா, உரி, பூஞ்ச் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் வான் தடுப்பு அமைப்பு மூலம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் போர் சூழலை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில், எனினும் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கிறது. லாகூரில் இருந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்ததாக இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ரேடார் கட்டமைப்பை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை முறியடிக்க பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. இந்திய எல்லையில் உள்ள குப்வாரா, பாராமுல்லா, உரி, பூஞ்ச் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் வான் தடுப்பு அமைப்பு மூலம் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் போர் சூழலை தவிர்க்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தகவலானது தெரிவிக்கிறது. எனினும் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாகூரில் இருந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அழித்ததாக இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. ரேடார் கட்டமைப்பை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை முறியடிக்க பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன. இந்திய எல்லையில் உள்ள குப்வாரா, பாராமுல்லா, உரி, பூஞ்ச் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது என இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதன்கோட், அமிர்தசரஸில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் வான் தடுப்பு அமைப்பு மூலம் முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்டு பெறலாம். கவியரசன், தற்பொழுது இந்த வான் தடுப்பு அமைப்பை முழுமையாக அளித்ததாக இந்திய ராணுவ தரப்பில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானும் அத்துமீறி தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிக்கப்பட்டதை பத்தி நம்ம விரிவாக பார்த்தோம். இப்ப அதோட தொடர்ச்சியா என்ன சொல்லியிருக்காங்க ராணுவம் அப்படின்னா, இந்தியாவுடைய 15 இடங்கள்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணிருக்கு. அதை நாங்க இன்டர்செப்ட் பண்ணி அழித்திருக்கிறோம், அந்த தாக்குதல் முயற்சியை முறியடித்திருக்கிறோம் வெற்றிகரமாக அப்படிங்கிறத ராணுவம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே முக்கியமான இடங்கள்: அவந்திபுரா, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பத்திந்தா, சண்டிகர், இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான இடங்களா இருக்குது. இதுல அமிர்தசரஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாகிஸ்தானுடைய ஏவுகணையே ஒண்ணு வந்தது, அந்த வயல் பகுதியில இருந்ததை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்தது. முதல்ல அது யாருடைய ஏவுகணை அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. அதன் பிறகு அதுல சீன எழுத்துக்கள்லாம் இருந்தது, சீன மொழியில குறிப்புகள் இருந்தது. அதனால அது சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கிய ஏவுகணையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜதுவால் கிராமத்துல அந்த ஏவுகணையுடைய பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன.
ஸோ அதையும் வந்து முறியடிச்சிருக்கிறாங்க. நடுவானிலேயே இடைமறித்து அந்த ஏவுகணை அழிக்கப்பட்டது. P-15E வகை ஏவுகணை அது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிகாலையில நடத்தப்பட்ட தாக்குதல், அதை தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மேலும் மொத்தமாக 15 நகரங்கள் மேல தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயற்சித்தது. அதை நாங்கள் தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2 விஷயம். ஒண்ணு வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அழிக்கப்பட்டது. இன்னொன்னு அதே நேரத்துல ஆப்போசிட் சைட்ல நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு வலுவான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த தாக்குதல் முறியடிப்பு நிகழ்வுகளே ஒரு சாட்சியாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய மிசைல்ஸையும் தடுக்க முடியும் நம்மளால. அதே போல இன்டர்மீடியட் இன்டர்செப்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு இன்னும் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தொலைவுல இருந்து வந்தாலும் அடிக்க முடியும். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் இன்டர்செப்ஷன் அப்படிம்பாங்க. அதையும் நம்மளால செய்ய முடியும். குறுகிய தொலைவுக்குள்ள வந்தாலும் நம்மளால வந்து இடைமறித்து அழிக்க முடியும். அதே போல வெரி ஷார்ட் ரேஞ்ச் இன்டர்செப்ஷன் சொல்லுவாங்க. அதையும் நம்மளால பண்ண முடியும். எப்பவுமே நம்மள இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் சைனால இருந்து ஒரு த்ரெட் இருக்கிறதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறோம். நிலத்துல இருந்து அவங்க வந்து மிசைல இது பண்ணாலும் நம்மளால வந்து தடுக்க முடியும். கடல்ல இருந்து பண்ணாலும் தடுக்க முடியும். எப்படி பண்ணாலும் நம்மளால தடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியா வைத்திருக்கிறது. அதெல்லாம் பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது மிசைல் மட்டும் கிடையாது. அவங்க நடத்தின அந்த ஊடுருவலாக இருக்கட்டும், பஞ்சாப்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லை கோட்டை தாண்டி உள்ளே வர முயன்ற பாகிஸ்தானியர் ஒருவர் வந்து பாதுகாப்பு படை வீரர்களால கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்படி எல்லா வகையிலையும் பாகிஸ்தானுடைய ஊடுருவலையும் அவங்களுடைய அட்டாக்கையும் தடுக்கிற வேலையை இந்திய ராணுவம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. அது தொடர்பான அறிவிப்புகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சங்கீதா, இந்திய ராணுவம் தற்பொழுது ரேடார் மூலயமாக ஒரு அளித்திருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேடார் வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கிறது கவியரசன்? இந்த ரேடார் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு எதிரி நாட்டினுடைய விமானமோ அல்லது மிசைலோ வந்தால் கண்டுபிடிக்கக்கூடியது இந்த ரேடார் தான். இந்த ரேடார் சிக்னல் கொடுத்தாதான் பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து நடவடிக்கையை எடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இப்ப ரஃபேல் போன்ற விமானங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ரேடார்ல சிக்காத அளவுக்கு அதால உயரத்துல பறக்க முடியும். அந்த ரேடாருடைய கெப்பாசிட்டியை தாண்டி ரஃபேலால பறக்க முடியும். எல்லா விமானங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு கேட்டா அது சொல்ல முடியாது நம்மளால. சில விமானங்கள் ரேடார்ல தெரிஞ்சிடும், சிலது ரஃபேல் மாதிரியானது தெரியாது. இந்தியன் ரேடாரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உயரத்துல எவ்வளவு பறந்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இந்திய ரேடார்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவில எப்பவுமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது வல்லரசு நாடுகளோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம இந்தியா வைத்திருக்கிறது. இப்ப நம்ம அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஒப்பிடக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம இந்தியா வைத்திருக்கிறது. அதனாலதான் சுற்றி இது போன்ற அச்சுறுத்தல்கள் இருக்கும் போதும் இந்தியாவுடைய பாதுகாப்பை நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. புதுசா ஏதாவது ஒண்ணு உள்ள வரும்போது, ஒரு விமானமோ ஒரு மிசைலோ உள்ள வரும்போது டக்குனு இந்த ரேடார்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். இங்க இருந்து நம்ம ஒரு மிசைல, அதுக்காகவே நம்ம ஏவுகணைகள்லாம் வச்சிருக்கிறோம். பிருத்திவி, ஆகாஷ் இந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அதை வச்சு நம்மளால இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைல வந்து அல்லது அந்த விமானத்தையோ ஏதோ வந்து நம்மளால அடிக்க முடியும். அப்படின்றப்ப பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பாதி வழியிலேயே. கவியரசன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மளுடன் கர்னல் தியாகராஜன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசிவிட்டு தங்களுடன் இணைப்பில் வருகிறேன். தியாகராஜன் சார், தற்பொழுது இந்திய ராணுவம் வந்து ரேடார் மூலியமாக அளித்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வை, கருத்து? இது வந்து நம்ம அவர்களுடைய ஆக்ஷனுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூரை வந்து நாம் வந்து முடிவு செய்திருந்தோம். அதற்கான வந்து டீப்ரீஃப் நம்ம கொடுத்திருந்தோம். நம்மளுடைய எண்ணம் என்னவா இருந்து தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கணும்ட்டு அவர்கள் நேற்று இரவு ஆதம்பூர், பட்டிண்டா, சண்டிகர் அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்க ராணுவ இடத்த வந்து அவர்கள் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அமிர்த்சர்ல பொதுமக்கள் மீது டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அந்த மிசைல்ஸை வந்து ஆகாயத்திலேயே நாம் அழித்து விட்டோம்.
அவர்கள் நம்முடைய இராணுவத்தின் மீதும் நம்முடைய பொதுமக்கள் மீதும் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களுடைய இராணுவத்தினுடைய தொலைத்தொடர்பு மற்றும் அவங்களுடைய நான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரெடார் சிஸ்டம்களை, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அக்ராஸ் அவங்களுடைய பாகிஸ்தானுடைய முக்கியமான இருக்கிற இடத்துல ஏர் டிஃபென்ஸை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் பல இடங்களை வந்து நம்ம வந்து தகர்த்து அதை வந்து முற்றிலுமாக அழிச்சிருக்கோம். அந்த இடத்துல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அவங்களுடைய ரெடார் மற்றும் ஆன்டி ஏர் மிசைல் சிஸ்டம் இரண்டும் சேர்ந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து அழிச்சிருக்கோங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய அந்த எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எஸ்கலேஷன் லேடர்ல வந்து பாகிஸ்தான் ஏறியதால், அடுத்த கட்டத்தை நோக்கி அது சென்றதால் அதற்கு அதே அளவில் திருப்பி பதிலடி கொடுக்கின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது அந்த அளவு கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா திருப்பி மிசைல் அட்டாக் நம்ம பண்ணியிருந்தோம்னா அவர்களால் வந்து நிச்சயமாக சில ட்ரோன்களை அவங்களால வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சது. அது கூட செய்திருக்க முடியாத நிலையில் அவர்கள் இருந்திருப்பார்கள். இன்னும் மிக மோசமான பாதிப்பு அவர்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மேஜர் மதன் நம்மளுடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்டு வரலாம். வணக்கம் சார். மதன் சார், தற்பொழுது லாகூர்ல வான் தடுப்பு ரேடார் அமைப்பானது அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்திய ராணுவ தரப்புல போரை தவிர்க்கவே விரும்புவதாகவும் ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? நான் உங்களுக்கு முந்தநேற்று நம்ம இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது சொல்லி நினைக்கிறேன். நீங்க கூட அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இந்திய நகரங்கள் மீது குறிவைத்தால் பாகிஸ்தானுடைய லாகூர், சியால்கோட், ராவல்பிண்டி போன்ற நகரங்கள், கராச்சி போன்ற நகரங்கள் தாக்கப்படும். அததான் இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இப்ப இந்தியா காமிச்சிருக்கிறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். 3 ட்ரோன்கள் இப்ப போய் தாக்கி இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரோனை இவங்களால தடுக்கவும் முடியாது, இவங்களால பார்க்கவும் முடியாது. அந்த எந்த இடத்துல போய் தாக்கணும்ன்ற முடிவு இந்தியாவோடது. இப்ப நீங்க இதுக்கு பதிலடி பாகிஸ்தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வேற எந்த பதிலடியும் அவங்களால கொடுக்க முடியாது. இப்ப இதோட பாகிஸ்தான் நிறுத்திக்குங்க அப்படின்றதுதான் இந்திய ராணுவத்துடைய மெசேஜ். நீங்க சொல்லக்கூடியது நாங்க அமைதியை விரும்புறோம்னா எங்களால அவங்களை அடிக்க முடியும். நினைச்சா 300 ட்ரோனை கூட ஒரு நகரத்தின் மேல எங்களால அடிக்க முடியும். ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் HQ-16 தான் இன்னைக்கு இப்ப இந்திய ராணுவம் தாக்கி அழிச்சிருக்காங்க, விமானப்படை. தேவைப்பட்டா எல்லாத்தையுமே முடக்க வைக்க முடியும். அந்த நாடோடைய விமானங்கள் எதுவுமே இல்லாம இந்தியாவை அனுமதித்தால் மட்டும்தான் பறக்க முடியும்ன்ற நிலைமைக்கு கூட பாகிஸ்தானை கொண்டு போக முடியும். அதற்கான ஒத்திகை செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒத்திகை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெசேஜ். இதோட பாகிஸ்தான் நிறுத்திக்கிட்டாங்கன்னா இது அந்த நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. இல்ல மீண்டும் நேற்று பண்ண மாதிரி கோழைத்தனமா பூஞ்ச் ரஜோரியில போய் பொதுமக்கள் மேல குண்டு வீசி, பீரங்கி குண்டு வீசி, சிறு குழந்தைகளை கொல்றது, இங்க அமிர்த்சர் பொற்கோவில் இருக்கக்கூடிய நகரத்தை தாக்குறதுன்னு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாடு அழிவா அவங்களே தேடிக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்ப பாகிஸ்தான் தரப்புல, ராணுவ தரப்புல முழு சுதந்திரம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வழங்கி இருப்பதாகவும் அவர்களும் அந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டார்கள் இல்லையா? அவங்க ராணுவத்துக்கு யாரு அரசியல் தலைமைக்கும் அவங்க ராணுவ அரசியல் தலைமை பேச்சை கேட்டு நடந்தா நீங்க சொல்றது கரெக்ட். நம்மள மாதிரி ஒரு பொறுப்புள்ள நாடா இருந்தா அந்த நாடே ராணுவத்துக்காக தான் இருக்குது. ராணுவத்துல என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் படிக்க போறாரு. பேருக்குதான் ஒரு பிரதமர், ஒரு மேயர் அளவு கூட அவருக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ இது எல்லாமே போஸ்டிங். அவங்களுக்கு வந்து ஏதோ பெருசா நாங்க பண்ண போறோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு விபரீதமான புத்தி இவங்களுக்கு இருக்குது எப்பயுமே. அந்த விபரீதமான புத்தியில இவங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அணைகளை நோக்கி குறி வச்சாலோ எது பண்ணாலோ நாளைக்கு இவங்களுடைய 4 நகரங்கள் பற்றி எரியும். விடிய காலையில பாருங்க. இனி ராணுவ தரப்புல இருந்து பார்த்தோம்னா இனி என்ன மாதிரியான சூழலை ராணுவ தரப்புல எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வையில சொல்லுங்க. அது நம்மளுடைய திறன் என்ன அப்படின்றது நம்ம இப்ப அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடணும். நம்ம இந்தியா இதுக்கு மேல ஒரு பதில் நடவடிக்கை எடுக்காது. நேற்று நைட்டு இரவு அவங்க எல்லையில குறிப்பா பூஞ்ச்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். 2வது காரணம், நம்மளுக்கு இன்னைக்கு விடிய காலையில இவங்க அமிர்த்சருக்குள்ள வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு இவங்க போட்ட தப்பு கணக்கு. இது 2த்துக்கான பதிலடி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 3-4 ட்ரோன்கள் கராச்சியில போய் அடிச்சிருக்கு. இவங்களுடைய லாகூர்ல இருக்கக்கூடிய வால்டன் நேவல் பேஸ்ல அடிச்சிருக்காங்க.
சியால்கோட்ல ஒரு மிக முக்கியமான இடம், அதை வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இடத்துல இவங்க அடி வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த 3 அப்படின்றது நாளைக்கு 300 கூட இந்தியாவில பண்ண முடியும். ஸோ இன் பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு அமைதியை நீங்க வச்சுக்கங்க, நாங்க உங்களுக்கு இதுக்கு மேல தாக்கல அப்படின்னு சொல்றோம். பட் அதான் நம்ம சொல்லுவோம், அந்த விபரீத புத்தி விநாச காலம் வந்தா விபரீத புத்தி வரும்னுவாங்க. இவங்க இதோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பெட்டரா இருக்கும். மேபி ஆள் இல்லாத இடங்கள்ல போன முறை பண்ண மாதிரி ஆள் இல்லாத இடம் இவங்களுடைய மக்களை முட்டாளாக்கி இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறது பாகிஸ்தானுக்கு உசிதமா இருக்கும். பட் அதை மீறி அவங்க எஸ்கலேட் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியா இன்னைக்கு கொடுத்த தாக்குதலை விட நாளைக்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல் 10 மடங்கு அதிகமா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மதன் சார். பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் வான் தடுப்பு தொழில்நுட்ப ரேடார்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலானது நடத்தியிருக்கிறது. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மணி நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் கருத்துக்களை கேட்டு பெறலாம். மணி சார், தற்பொழுது ராணுவ தரப்புல ரேடார் கட்டமைப்பு பயன்படுத்தி தற்பொழுது அளிக்கப்பட்டு இருக்கிறது, அவர்களுடைய வான் தடுப்பு ரேடார் அமைப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வை? அவங்களுடைய ரேடார் அழிப்பு எதுக்கு அப்படின்னாக்கா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பாகிஸ்தான் மக்களுடைய பொதுமக்களையோ இல்ல பாகிஸ்தான் ராணுவ முகாமையோ அழிக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, மெயினா நம்ம டார்கெட் பண்ணது அங்க இருக்கிற தீவிரவாத முகாம்களை அழிக்கணும். அதுக்கு ரஃபேல் ரேடாரை வச்சு நம்ம பர்டிகுலரா ரஃபேல் ஜெட் விமானத்தை வச்சு பர்டிகுலர் பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி தீவிரவாத முகாம்களை தான் நம்ம அழிச்சிருக்கிறோம். அது வந்துட்டு பொதுமக்களுக்கோ இல்ல மற்ற அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ நம்ம எந்த ஒரு இடையூறும் கொடுக்கல, நமக்கு அந்த நோக்கமும் கிடையாது. நம்ம அப்பாவி மக்களை அவங்க கொண்டுட்டாங்க, அதுக்கு பழி வாங்குற நோக்கமா அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும். தீவிரவாதம் ஒழிஞ்சாதான் நாடு சுபிட்சம் அடையும். இது நாட் ஒன்லி இந்தியா, பாகிஸ்தான் மக்களை பொறுத்து இருக்கிறாங்க. தீவிரவாதம் ஒழியணும்னா தான் பாகிஸ்தான் மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். சார், இப்போ ரேடாரை பயன்படுத்தி நம்ம ஒரு அழிப்பானது நிகழ்த்தி இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லை இந்த ரேடாரை எவ்வாறு பயன்படுத்தலாம், எப்படி இதை சாத்தியப்பட்டது? இது இப்போ வான்வழி தாக்குதல் போது இப்போ ரஃபேல் விமானம் நம்ம கிட்ட இருக்குது. ரஃபேல் ஜெட் விமானம் மூலயமா எங்கெல்லாம் நம்ம தாக்குதல் நடத்துறோமோ அதை பிளானிங் பண்ணி அந்த முகாம்களை தான் அழிச்சிட்டு மட்டும் பொதுமக்களுக்கும் அந்த ராணுவத்துக்கும் நம்ம எந்த இடையூறும் கொடுக்கறது இல்லை, கொடுக்க போறது இல்லை. நம்ம அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கும் ரெடி இல்லை. நம்மளுடைய முதல் அஜெண்டா என்னன்னாக்கா, we have to defy the terrorism. அந்த மிசைலை தடுக்கக்கூடிய அந்த ரேடார் பாயிண்ட் மிக துல்லியமாக நம்மளது காட்டுறதா இல்லை எப்படி அப்படிங்கறத உங்களோட தெளிவாக கேட்கிறேன். துல்லியமாக நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணி முப்படை தளபதிகளும் பிளானிங் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானிங் பண்ணி அதுக்காக ரஃபேல் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது துல்லியமான ஒரு நுணுக்கமான ஒரு கால்குலேஷன், அதன் மூலயமா அது நடந்துகிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி வேற என்னெல்லாம் சொல்லணுன்றது சில சீக்ரெட் இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் ஓப்பனெல்லாம் சொல்ல முடியாது. சார், இப்போ பாகிஸ்தானோட ரேடார் அதை நம்ம அழிச்சதுனால அவங்களுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறதா இதன் மூலமா? ஒரு 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 தரப்புல இருந்து அவங்களுடைய ரேடார் அழிக்கிறதுனா கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற தளவாளங்கள் போல அவங்ககிட்ட அது பெரும்பாலான தளவாளங்கள் இல்லை. அவர்களால் தொடர்ந்து 4 நாள் 5 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து நம்மோடு போராடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஆர்ம்ஸ் அமினிஷன் கூட இல்லை. எனவே அவர்களுக்கு கண்டிப்பாக பின்னடைவு தான், இதில் மாற்று கருத்து இல்லை. ரேடார் அழிக்கப்பட்டதுனால இனி வரக்கூடிய மிசைலை அவங்களால தடுப்பதற்கான இது சாத்தியம் இருக்கா? அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அவருக்கு அண்டை நாடுகளான சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பல கண்ட்ரிகள் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அது நடக்கும், அது தொடர்ந்து நீடிக்காதுங்கிறது தான் எங்களுடைய வாதமா இருக்கு.
இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மணி சார். Every picture here has its own goody story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.